ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. நாராயண சுத்தத்தினுடைய ஒரு சிறிய விளக்கத்தை இன்று நாம் அனுபவிப்போம். அடியனுக்கு ஞானம் மிக குறைவு. நாராயண சுத்தத்துக்கு விளக்கம் சொல்கிற அளவுக்கு அடியனுக்கு ஒரு தகுதி இருக்கா அப்படின்னா இல்லை. இருப்பினும் ஆசை காரணமாக சொல்கிறேன். தவறுகள் இருந்தால் க்ஷமிக்கணும். யஜுர்வேதத்தில் தைத்திரிய உபனிஷத்தில் படிக்கப்பட்டிருக்கிறது நாராயண சுத்தம். தைத்திரிய நாராயணவல்லியில் இது ஒரு அணுவாகும். அத்யப் சம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இத்துஷ்டௌ அத்யப்சத் சம்பூதக அப்படின்னு புருஷ சுத்தத்தில் உத்தரானுவாகம் படிக்கப்பட வேண்டும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. அங்கு சொல்லப்பட்ட ஸ்ரீ பூமிநாதனான புருஷன் நாராயணனே அப்படின்னு இங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. நாராயண சுத்தத்தில் புருஷ சுத்தத்தில் புருஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ பூமிநாதன் அப்படின்னு உத்கோஷிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நாராயண நாமத்தை சொல்லாத ஒரு குறை உண்டு. அந்த குறை இங்கே நிவர்த்தியாகுது. யத் வேதாத் தௌஸ்வர புரோக்தः வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதः தஸ்ய பிரக்ருலீனஸ்ய யப்பரஸ்ஸ மகேஸ்வரः. வேதத்தினுடைய ஆதியில் எந்த ஸ்வரமானது சொல்லப்பட்டதோ, வேதத்தின் அந்தத்திலும் எது நிலை நிற்கிறதோ, தன் காரணமாகிய அகாரத்தில் ஒடுங்கின அந்த ஓங்காரத்துக்கு அர்த்தமாக இருப்பவனே சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாராயண சுத்தத்தில். சம்பு அப்படின்னு ஒரு பதம், ஹிரண்ய கர்ப்பன், பரபிரம்மம், பரமாத்மா, பரஞ்சோதி, பரதத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்ட சப்தங்கள் நாராயணனையே குறிக்கின்றன அப்படின்னு நாராயண சுத்தத்தில் கோஷிக்கப்படுகிறது. வேதைஷ சர்வை அகமேவ வேத்தியம் அப்படின்னு கீதாச்சாரியன் சொல்றான். ஓதுவார் ஒத்தெல்லாம் எவ்வுலகு தெவ்வகையும் சாதுவாய் நின்புகழின் தகையல்லால் பிரிதில்லை அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். மறையாய நாள் வேதத்துள் நின்ற மலர்ச்சுடன் அப்படின்னா மாதவனே ஆவான். போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்திட்டன்மை இன்னே தேற்றி வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் உலகின்றையே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். புருஷோத்தமனையே சரணமாக பற்றினவர்களுக்கு, மகான்களுக்கு உண்மை பொருளை உணர்த்துவதன் மூலம் வேதம் அப்படின்னு கீர்த்தியை பெற்றது மறை. தெய்வி ஏக் ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பரந்யந்தே மாயமேதாம் தரந்திதே. என்னை சரணமாக பற்றினவன் இந்த மாயை தாண்டுகிறான் அப்படின்றார் பகவான். நது நாராயணாதீனாம் நாம் நாமன்யந்திர சம்பவக அந்யநாம் நாம் கதித் விஷ்ணு ஏக ஏவ பிரகீர்த்தித ருதே நாராயணதீனி நாமானி புருஷோத்தம பிராதாதன்யந்தர பகவான். நாராயணன் முதலிய பெயர்கள் மற்ற தெய்வங்களை குறிக்க மாட்டா. மற்ற தெய்வங்களின் பெயர்களும் விஷ்ணு ஒருவனே சேருமிடமாக கீர்த்தி பெற்றிருக்கிறான். நாராயணன் முதலிய பெயர்களை தவிர மற்ற பெயர்களை புருஷோத்தமன் பிறருக்கு தந்தருளினான். இம்மாதிரியாக நாராயணனே பரமாத்மா அப்படின்னு நிர்ணயித்து அவனுடைய பெருமையை பேசுகிறபடியால் இது நாராயண சுத்தம் அப்படின்னு கீர்த்தி பெற்றிருக்கிறது. புருஷ சுத்தத்தில் சிருஷ்டிக்கிரமம் சொல்லப்பட்டது. நாராயண சுத்தத்தில் ரக்ஷணக்கிரமம், உபாசனக்கிரமம், அவனுடைய மேன்மை, அவனுடைய சர்வ அந்தர்யாமியாக இருக்கும் தன்மை, இவை அனைத்தும் சொல்லப்பட்டது. சகசிரசீர்ஷம் தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் விஸ்வம் நாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம் இல்லை பரமம் பிரபும் அப்படின்னு சொல்லலாம். 1000 தலையுடையவனும் பிரகாசிக்க நின்றவனும் எங்கும் கண்களை உடையவனும் உலகத்திற்கெல்லாம் நன்மையை செய்பவனும் உலகமாக இருப்பவனும், அப்படி உலகமாக இருந்தாலும் தோஷங்கள் அற்றவனும் அழிவற்றவனும் மேலானவனும் சுவாமியாக இருப்பவனும் நாராயணனே அப்படின்றது இதனுடைய பொருள். கீதையில் விஸ்வரூப தர்சனத்தில் காட்டப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன் என்னும் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இதனால் புருஷ சுத்தத்தில் சொல்லப்பட்டவனே இங்கு நாராயணன் அப்படின்னு நிர்ணயிக்கப்படுகிறான். தேவன், பிரகாசிப்பவன், முடிஜோதியாய் உனது முகஜோதி மலர்ந்ததுவோ அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிஜோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிஜோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே அப்படின்றார் ஆழ்வார். சகசிராட்சக புருஷ சுத்தத்தில் சொல்லப்பட்டதை நினைக்கிறது.
ஒளியை உடைய ஆடை ஆபரணங்கள், ஒளிமயமான உருவத்தை உடையவன், எல்லாவற்றையும் அறிபவன். நம்ம மனசுக்குள்ளே இருக்கான். நம்ம மனசுக்குள்ளே இருந்து நம்ம ஒரு தடவையும் என்ன நினைக்கிறோமோ அது அவனுக்கு முதல்ல தெரிஞ்சிடும். உள்ளுவார் உள்ளிற்கெல்லாம் உணரிருந்தறியன்றே வெள்கி போய் என்னுள்ளே விலவர சிரித்திட்டேனே அப்படின்றார் ஆழ்வார். எனக்குள்ளேயே இருக்க பகவானே, அது தெரியாமல் நான் உனக்கு தெரியாது அப்படின்னு நான் சில விஷயங்களை நான் நினைக்க போக அது முதல்ல உனக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. பகவானை விட்டு நாம் விலக முடியாது. எல்லா கண்களையும் முகங்களையும் கைகளையும் கால்களையும் உடையவன் பகவான். எங்கும் கண் முகம் கை கால் அப்படின்னு நமக்கு செய்யக்கூடிய எந்த காரியங்களும் பகவானுக்கு முதலையே தெரிஞ்சிடும். விஸ்வசம்பவம் அப்படின்னு ஒரு பதம். உலகத்துக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுப்பவன் நாராயணன். சம்பு அப்படின்னு சொல்லப்படுறது இங்கே அதனால தான். நம்மை பெற்றவன், பெற்ற மனம் பித்து தானே. நம் அரங்கனாய பித்தனை பெறும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே அப்படின்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்றார். பகவானுடைய வாத்சல்யத்தினால நமக்கு சரீரத்தை கொடுத்து, ஆத்மாவை கொடுத்து, சாஸ்திரத்தை கொடுத்து, பல அவதாரங்களை பண்ணி நம்ம திருத்தி பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு பகவான் பிரயத்தனம் பண்ணுறான். ஆனால் நம் பிள்ளை மனம் கல் அப்படின்ற மாதிரி இரும்பு மனசு நமக்கு. மனம் அப்படின்ற கதவை அடைத்து அவன் பகவான் நம்மை அணுகாதபடி அடைத்து வச்சு மாய பிறவியில் கிடந்து உழல்றோம் நம்ம. அப்போதும் நமக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கும் பகவான் நமக்கு நன்மை தான் பண்ணுறான். நம்மாழ்வார் சொல்கிறார், ஏ பாவம் பரமே ஏழுலகும் ஈ பாவம் செய்து அருளால் அழிப்பாரார். மாபாவம் விட அறக்கு பிச்சை பெய் கோபால கோளரி ஏரன்றியே. பாவத்தை போக்கடித்து ரட்சிப்பவன் பகவான். நமக்கு அவன் படாத பாடுபட்டு ஏன் இவ்வளோ செய்கிறான்? விஸ்வத்தை காப்பாற்றுறதுக்கு. விஸ்வம் அப்படின்ற ஒரு பதம். இந்த உலகத்தை சரீரமாக உடையவன் பகவான். சரீரமாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் அவனை அண்டாது. சஹஸ்ரநாமத்தில் முதல் திருநாமம் விஸ்வம். விஸ்வம் விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே நாராயண சுத்தத்தில் விஸ்வம் நாராயணன். நாராயணன் அப்படின்னு சொல்லி அவனே இந்த உலகத்துக்கு ஜெகத்காரணன். தேவம் இந்த உலகத்தையெல்லாம் தன்னுடைய சரீரமாக வியாபித்திருந்தாலும் இவற்றின் தோஷங்கள் தன்மேல் படாதவன் பகவான். தேவம் அப்படின்னா அழகன். விஸ்வசம்புவன் அப்படின்னா அன்பன். அழகன் அப்படின்றார் பெரியாழ்வார். அமலன் அப்படின்றார் திருப்பானாழ்வார். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் அப்படின்றார் நம்மாழ்வார். அழகனாகவும் அன்பனாகவும் அமலனாகவும் அச்சுதன் இருப்பவன் அருமறையன் தேவன். அதனால் அருமறை நமக்கு தெரிவிக்கிறது. அக்ஷரம் அழிவற்றவன் பகவானானவன். பரமம் பதம் அப்படின்னு ஒரு பதம். பரமம் பிரபும் நாராயணம். மேலான பிரபுவாக இருப்பவன் நாராயணனே. இந்த உலகம் எல்லாம் நாராயணனுக்கு சேஷன் என்றும் அவன் சேஷி என்றும் நாராயண சுத்தத்தில் உணர்த்தப்படுகிறது. இதைத்தான் ஆழ்வார் மால்தனில் மிக்கோர் தேவும் உளதே அப்படின்னு அருளி செய்கிறார். ஒத்தாரை மிக்காரை இளையாய மாமாயா. பரம் பிரபும் பரமம் பதம் தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்மகனை படைத்த தேவன் எம் பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே. இவனை மாத்திரம்தான் பூஜிக்கணும். மகாபாரதத்தில் ராஜசூய யாகம். அப்போ அக்ரபூஜைக்கு யார் அருகதை உள்ளவர் என்று கேள்வி பிறக்கிறது. அப்போ பீஷ்மர் சொல்றார், ச ஏஷ பிரது தீர்காக்ஷக் சம்பதீதே ஜனார்தன. ஜனார்தனன் தான் இதுக்கு தகுதியுடையவன். தஸ்யதா கவ்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி அப்படின்னு சொல்லப்பட்டது. உங்களுக்கு உறவினனாக பிறந்திருக்கிறான் கண்ணன், அவன்தான் இதுக்கு அருகதை உடையவன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய பரத்தத்துவத்தை சாதிக்கிறார். அந்த பரத்வத்தை சாதிக்கக்கூடியவர் பீஷ்மர். 2 வரிகள் பார்த்தோம். மீதி வரிகளையும் பின்னர் பார்ப்போம்.